عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நேயத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தகைய தனித்துவமான வார்த்தை என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். நேற்றைய முன்தினம் பயானிலே கூட அதை பற்றி சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். எனவே அதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு இப்போது சொல்லப்படுகிறது. பொதுவாக எந்த மொழியாக இருந்தாலும் அதிலே ஒரு எழுத்து மாறுகிற நேரத்திலே பொருட்கள் அர்த்தங்கள் மாறுபடுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு எழுத்து மாறிவிட்டாலே அர்த்தங்கள் மாறிவிடும். சில நேரங்களிலே அர்த்தங்கள் மாறாவிட்டாலும் கூட இலக்கிய பிழை என்பது ஏற்படும். இந்த ரெண்டுல ஒண்ணு ஏற்படும். அதான் அரபியில கூட சொல்வார்கள், லஹனே ஜலி லஹனே ஹஃபி என்பதாக சொல்வார்கள். லஹனே ஜலி என்று சொன்னால் அர்த்தங்கள் மாறிப்போகும். தொழுகையிலே குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகிற நேரத்திலே அதில் லஹனே ஜலி ஏற்பட்டால், அர்த்தம் மாறிவிட்டால் தொழுகை கேன்சல் ஆகும். உதாரணமாக சூரத்து முஸ்ஸம்மிலிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்வார், 16ஆம் வசனம், ஃபஸா ஃபிரௌ நுர்ரசூல. அங்கே நூனுக்கு பேசு வைக்கணும். ஃபஸா ஃபிரௌ நுர்ரசூல, இந்த நூனுக்கு பேசு வச்சு கடைசியில ராவுக்கு ரசூலோவில் லாமில் நம்ம ஜபர் வச்சோம்னா அர்த்தம் கட்டாகும். அந்த ஃபிரௌன் ரசூலுக்கு மாறு செய்தான் என்பதாக நீங்க ஒரே ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. உதாரணமா ஃபிரௌன் நூன் இருப்பாங்க, அந்த நூனுக்கு ஜபர் வச்சுட்டோம். இப்போ அந்த இடத்துல ரசூலு அப்படிங்கிறதுக்கு லாம்ல பேச வச்சுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகி போயிடும் அப்படின்னா, அந்த ரசூல் யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மாறு செய்தார் அர்த்தம் ஆயிடும். அப்ப தொழுகை கேன்சல் ஆயிடும். இது மாதிரி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதனால பொதுவாக பொறுத்த வரைக்கும் பிழைகள் என்பது ரெண்டு வகையா இருக்கு. லஹனே ஜலி என்று சொன்னால் அர்த்தங்கள் மாறும், பொருட்கள் மாறிவிட்டால் தொழுகை கேன்சல் ஆகும். லஹனே ஹஃபி என்று சொன்னால் இலக்கிய பிழையாக ஏற்படும். உதாரணமா குர்ஆன்ல ஹாலி தூண்டு வரும், ஹாலி தீண்டு வரும். இப்போ அந்த இடத்துல குர்ஆன்ல ஹாலி தூண்டு இருக்கு, இவர் ஹாலி தீண்டு ஓதிட்டாரு, தொழுகை கேன்சல் ஆகாது, இலக்கிய பிழை என்பது ஏற்படும். பொதுவாக என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதனுடைய ஒரு எழுத்து மாறிவிட்டால் அதுக்கு என்ன செய்யணும், ஒன்றும் பொருள் மாறுபடும், இல்லாவிட்டால் என்ன செய்யணும், இலக்கிய பிழை ஏற்படும். உதாரணமா நம்ம தமிழ்லேயே அப்படித்தான். இப்ப தமிழ்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, முன்னாள், இப்போ முன்னாள்ங்கிறதுக்கு கடைசியில என்ன செய்யறோம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர இல்ல போட்டோம் அப்படின்னா முன்னாள் பணி செய்தவர் வரும். நீங்க குண்டுலா போட்டீங்க அப்படின்னா முன்னாள் நமக்கு முன்னால் இருக்கிறாருன்னு அர்த்தம் வரும். இது மாதிரி எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதுல எழுத்துக்கள் மாறுகிற நேரத்திலே அர்த்தங்கள் மாறி போகும். இதையும் கூட அரபி என்பது ரொம்ப டேஞ்சரான வார்த்தை, ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஏன்னு சொன்னா குர்ஆனிலே ஒரு சபர் செய்து மாறிவிட்டாலும் கூட அர்த்தங்கள் மாறி போகும். புள்ளிகள் மாறி போனாலும் கூட அர்த்தங்கள் மாறி போகும். ஜன்னத்துங்கிற வார்த்தை இருக்கு, ஜன்னத்னா தோட்டம்னு சொல்லுவாங்க. அதே ஜீமுக்கு ஜேர் வச்சு ஜின்னத் அப்படிங்கிற என்ன அர்த்தம் வரும், ஜின்னத்துல ஜின்னுன்னு வரும். ஜின் இனத்தை மின்னல் ஜின்னத்தி வந்தா ஜின்னுன்னு வரும். ஜுன்னத்துக்கு ஜீமுக்கு பேசு வச்சீங்கன்னா கேடயம் வரும், அசோமு ஜுன்னத்துன், நோம்பு ஒரு கேடயம் வரும். இப்ப பொதுவாகவே எந்த மொழியாக இருந்தாலும், சுருக்கமா சொல்றேன், எந்த மொழியாக இருந்தாலும் அதுல ஒரு எழுத்து மாறிவிட்டால் அதுக்கு என்ன செய்யணும், பொருள் மாறுபடும் அல்லது இலக்கிய பிழை ஏற்படும். ஆனா அல்லாஹ் இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னார். இப்னு அத்தாவுல்லா அல் இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய அறிஞரவங்க அல் கஸ்துல் முஜர்ரத் தன்னுடைய கிதாபில 34வது பக்கத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்ங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு ஈடு இணையாக உலகத்துல எந்த வார்த்தையும் கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையில மொத்தம் 4 எழுத்து இருக்கு. அந்த எந்த எழுத்தை எடுத்து விட்டாலும் கூட அதே அர்த்தம் தான் வரும். அல்லாஹ்வைத்தான் குறிக்குமே தவிர அது அல்லாத யாரையும் குறிக்காது. இப்ப அல்லாஹ் இருக்கா இல்லையா, அல்லாஹ்னா என்ன அர்த்தம், அனைத்து ஆற்றல் படைத்தவன் அர்த்தம், சரியா? அல்லாஹ். நீங்க முதல்ல அலிஃபை எடுத்துட்டு நீங்க லில்லான்னு படிங்க. அலிஃபை எடுத்துட்டு அப்படின்னா அது லில்லாவாயும். லில்லானா என்ன அர்த்தம், அது அவனுக்கே உரியதுன்னு அர்த்தம். லில்லானா அல்லாஹ்வுக்கே உரியது. லில்லானா அல்லாஹ்வுக்கே உரியது.
நீங்க லாம எடுத்துட்டீங்கன்னா லகுன்னு வரும். லகுன்னு வந்து அவனுக்கே உரியது. முதல் லில்லாஹ்ங்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு சொல்றோம். லகுன்னு கிட்ட அவனுக்கு உரியது. சரி, அதை அந்த லாமை எடுத்துட்டீங்கன்னா ஹூன் கிட்ட அவன் வரும். ஹூண்டா அவன் அல்லாஹ் அல்லாதான். எத்தனையோ இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குரான்ல வந்து ஹூங்கிற வார்த்தை வரும். அப்ப அந்த ஹூங்கிறது என்ன இருக்கு? அல்லாஹ்வை குறிக்கும். இப்ப அல்லாஹ்ங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால், அதுல எந்த எழுத்தை நீக்கினாலும் அது அல்லாஹ்வைத்தான் குறிக்குமே தவிர இன்னொருவரை குறிக்கவும் செய்யாது. அதிலே பொருள் மாறுபடாது. அதுல எந்த பிழைவு ஏற்படாது என்பதாக கூறுகிறார். அது மாதிரி சொல்றாங்க, உலகத்துல எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு வந்து ஒருமை இருந்துச்சு அப்படின்னு கேட்டா பன்மை என்று இருக்கும். அரபியை பொறுத்த வரைக்கும் தான் ஒருமை, இருமை, பன்மை இருக்கும். ஆனா மற்ற மொழிகளை பொறுத்தவரை ஒருமைக்கு வந்து பன்மை இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு ஆண்பால் இருக்கும், பெண்பால் இருக்கும். ஆனா அல்லாங்கிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க, அல்லாங்கிற வார்த்தை ஒருமை தான். ஆனால் அதுக்கு பன்மையான வார்த்தை என்பது கிடையாது. அல்லாங்கிற வார்த்தை ஒருமை தான், அதுல பன்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை கூறுகிறது அல்லாஹ் ஒருத்தன் தான், அதுக்கு பன்மையாக யாரும் இல்லை என்பதாக. அது மாதிரி அல்லாஹ்ங்கிற வார்த்தை வந்து ஆண்பால், ஆனா அதுக்கு பெண்பால் இருக்கா அப்படின்னா பெண்பால் என்பதுக்கு இல்லைங்கிறது சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய செய்தினா, அல்லாஹுவை அல்லாஹ் என்பதாகத்தான் அழைக்க வேண்டுமே தவிர அதை இறைவன் என்பதாகவோ ஆண்டவன் என்பதாகவோ எந்த ஒரு வார்த்தையை கொண்டும் அழைக்க கூடாது. நம்ம விளங்குறதுக்கு வேண்டுமானா அப்படி சொல்றோமே தவிர அப்படி சொல்லலாமா அப்படிங்கிறத சொல்லக்கூடாது என்பதான் அறிஞருடைய ஏகோபித்த கருத்து. என்ன சொன்னா, அல்லாஹுவை அல்லாஹ் தான் சொல்லுமே தவிர இறைவன் என்பதாகவோ ஆண்டவன் என்பதாகவோ சொல்லக்கூடாது என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, இறைவன் அப்படிங்கிற நீங்க வார்த்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இறைவன் அப்படின்னா வந்துட்டு என்ன செய்யறாங்க, அது இறைதல் என்ற வேறு சொல்லுன்னு வருது. இறைதல்னா என்ன? சிதறுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சிதறியா போறோம்? இல்ல. அதே மாதிரி பார்த்தா இறைவன் அப்படின்னு சொன்னோம்னா இறைவி என்ற ஒரு பெண்பால் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா இறைவன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆண்டவன் சொல்லலாமா அப்படின்னா என்ன சொல்றாங்க, அது சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. முதலாவது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவன் அப்படின்னா ஆண்டவர்கள் அப்படிங்கிறது பன்மையான வார்த்தை இருக்கு. அது இன்னொரு என்ன பிழை ஏற்படும்னா, ஆண்டவன் அப்படின்னா அது கடந்த காலத்தை குறிக்கும். இவர் இந்த ஊரை, இந்த நாட்டை ஆண்டார், அப்ப ஆண்டார், இந்த அரசன் இந்த நாட்டை ஆண்டார் என்பதாக வரும். அதனால என்ன செய்யறது அப்படின்னா, அந்த ஆண்டவன்கிற வார்த்தை இருக்கிறதே அது என்ன செய்யறது, கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால என்ன செய்யக்கூடாது, அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. பொதுவாக வந்துட்டு தெய்வம் கடவுள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அது கூட சொல்லக்கூடாது என்பதுதான் சொல்றாங்க. நம்ம சொல்ல மாட்டோம், அது கூட சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதற்கு பன்மை உண்டு என்பதாக சொல்றாங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரி நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஆங்கிலத்துல வந்துட்டு நம்ம வந்து சொல்லலாமா அப்படின்னா ஆங்கிலத்திலும் சொல்லக்கூடாது என்பதுதான். நம்ம பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்திலும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம காடுன்னு சொல்றோம், காடுன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா காடிஸ் என்ற பெண்பால் வைக்கிறது. அதனால லார்டுன்னு சொன்னோம் அப்படின்னா லேடி என்ற பெண்பால் இருக்கிறதுனால வந்துட்டு அல்லாஹ் வந்து லார்டுன்னு சொல்லலாமா காடுன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது எழுதுறாங்க. அந்த மாதிரி விடுதலை கூட வந்து சொல்லுவாங்க ஹுதான்னு சொல்லுவாங்க, ஹுதான்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது என்பதை அறிஞர்களுடைய கருத்து. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஹுதா வந்து, ஹுதா வந்து இது மாதிரியான வார்த்தையில் இருக்கிற காரணத்தினால் ஹுதா என்றும் சொல்லக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அதை தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ வேற உருதிலேயோ எந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை அல்லாஹ் என்றே சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தி, இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்ங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த வார்த்தைன்னு சொன்னா, அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகின்றது. அல்லாஹ்ங்கிற வார்த்தை கூடதான் இந்த உலகம் இயங்குகிறது. ஏன்னு சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 393வது ஹதீஸ், லா தகூமு ஸாஅத்து வலா அஹதின் யகூல அல்லாஹ் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கின்ற வரைக்கும் இந்த மறுமை நாள் ஏற்படாது, இந்த உலகம் அழிக்கப்படாது என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தை இயக்குகின்ற, இந்த உலகத்தை தாங்குகின்ற வார்த்தை என்பது அல்லாஹ் என்பது பெருமானார் சொல்றாங்க. அப்படின்னா இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்ற வரைக்கும் உலகம் அழிக்கப்படாது என்பதாக சொன்னாங்க. அவன் எப்ப உலகம் அழிக்கப்படும் அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து அல்லாஹ் என்ன சொல்லக்கூடிய நல்லடியார் எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா இறந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா நல்லடியார் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் முதல்ல அப்புறப்படுத்தி விட்டால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்தவர்கள் இருக்கிற நேரத்திலே தான் உலகம் அழிக்கப்படும் என்பதால் அல்லாஹ்ங்கிற வார்த்தை எவ்வளவு ஆற்றலான வார்த்தைன்னு சொன்னா, இந்த உலகத்தை இயக்குகின்ற ஆற்றை, இந்த உலகத்தை தாங்குகின்ற, உலகத்தை என்ன செய்ய பாதுகாக்கின்ற வார்த்தை சொல்றாங்க. அது மாதிரி குர்ஆனிலே அல்லாஹ்ங்கிற வார்த்தை
2697 தடவை வருகிறதாம். 2697 தடவை அல்லாஹ்ங்கிற வார்த்தை வருவதாக அறிஞர் குறிப்பிட்டிருந்தார். அதனால என்ன செய்யறீங்கன்னா, பொதுவாகவே அல்லாஹ் அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்று சொன்னால் எல்லா வார்த்தைகளோட சிறந்த வார்த்தை அல்லாஹ்ங்கிற வார்த்தை. எல்லா வார்த்தையிலும் சிறந்த வார்த்தை அல்லாஹ்ங்கிற வார்த்தை. மனிதனுக்கு மன அமைதியை தரக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது அல்லாஹ்ங்கிற வார்த்தை தான். மனிதனுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் கல்பு அர்ஷுல்லாஹ், இதயம் என்பது அல்லாஹ்வுடைய இருப்பிடம் என்பதாக சொல்லுவாங்க. இதயம் என்பது அல்லாஹ்வுடைய இருப்பிடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தைக்குள்ளால் இதயம் அமைதி அடைகின்றது. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்குள்ளால் இதயம் அமைதி அடைகிறது. ஏன் என்று சொன்னால், இது உதாரணமா சொல்றாங்க, நம்ம ஒரு வெளியூர்ல போறோம், நமக்கு நம்முடைய மொழி தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னா என்ன செய்ய, ஒரு வகையான பதட்டத்துல ஒரு திகில்ல நம்ம இருப்போம். யாராவது நம்முடைய மொழி தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். சரியா? அதே மாதிரி தான் இந்த உள்ளம் இருக்குது இல்லையா, இந்த உள்ளத்தினுடைய வார்த்தை என்பது அல்லாஹ் தான். எப்போது இந்த உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் நாம் வைக்கின்றோமோ இந்த உள்ளம் அமைதி இழந்து விடுகின்றது. அல்லாஹ்ங்கிற வார்த்தையை வைக்கிற நேரத்துல உள்ளம் அமைதி அடைகிறது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதயத்தை எப்படி படைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதயத்தின் மொழி அல்லாஹ்வாக படைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை கூறுகிற நேரத்திலே தன்னுடைய மொழி தெரிந்தவர் ஒருவர் வந்திருக்கின்றார் என்பதாக நினைத்து எப்படி நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமோ அது மாதிரித்தான் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைவதாக அறிஞர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ் விதிக்கிறாய் தத்துமேல குழு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டே உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே வாழும் காலத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தை அதிகமாக திக்ர் செய்கிற மக்களாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களையும் நம்மை ஆக்குவானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.